வாங்க ஒரு ஸ்வீட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சானு சீனி கொஞ்சானு பொடிச்சு வச்சுருக்கேன். அது லேசாக இனிப்பு இருக்கட்டும். ஒரு தேங்காயில் பாதி மூடி துருவி பால் ஒழிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சானு கருப்பு எள்ளு இல்லை நட்ட வெள்ளை எள்ளு இருக்குது. பார்ப்போம். மாவு கொட்டிக்கிறோம். மாவு கொட்டியாச்சு. இதையும் போட்டுக்குருவோம். ஆமாம், கொஞ்சம் லேசாக இனிப்பு இருக்கட்டும் தான் அதை போட்டு வச்சுருக்கேன். நான் போடுறேன், இல்லைன்னா போட மாட்டேன். என்னது அப்படியே இருக்கட்டும். வாரேன். எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுட்டு வாரேன். தேங்காய் பால் ஊற்றி தான் பிணையணும். வாரேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைவோம். 2 பால் எடுத்து வச்சுக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பிணைஞ்சிட்டு பார்ப்போமா? பிணைஞ்சிட்டேன். நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு. எல்லாம் பண்ணிக்கிட்டு பார்ப்போம். நல்லா சுற்றி வச்சுக்கிறோம். வாரேன். இந்த தேய்ச்சி எல்லாம் உருட்டி வச்சுட்டேன். எண்ணெய் காய வச்சுக்கிறோம். வாரேன். கொஞ்சமாக தான் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய். சும்மா போட்டு காயவும் ஆடி புகைய போகிறேன். ஓப்பா மொட்டை எரியுது. ஒன்று 2 போட்டு எடுத்துருவோம். இப்போ தான் சுடுது. நல்லா சுடட்டு. ரொம்ப தீ வைக்கக்கூடாது. இந்த எண்ணெய் சுடந்தொட்டிக்கும் கொஞ்சம் தீயை வச்சுட்டு அப்புறம் கொஞ்சமாக குறைச்சி அதோடு வச்சுருவோம். குறைச்சி வச்சுட்டோம்னா கொஞ்சம் கருகாது. ஏன்னா இனிப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் தேங்காய் பாலும் ஊற்றிருக்கோமா, அதனால் பார்க்கணும். லேசாக வச்சு இது பண்ணணும். வாரேன். என்ன சூடாகுது போட்டுக்கணும். போட்டிருக்கேன். பார்ப்போம். இந்த ஓலையை அப்படி தான் மட்டன் நெடி. நல்லா கொஞ்சம் நேரம் கடந்து வேகவும் அப்புறம் தான் திருப்பி வரணும். திருப்பி விட்டு பார்ப்போமா? வேகட்டும். அது சும்மா கொஞ்சம் இனிப்பு போட்டதுன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கட்டும் லேசாக அப்படின்னு தான் போட்டேன். நிறையா போடல, ஓரளவுக்கு போட்டிருக்கேன். சுமாராக இருக்கட்டும் அப்படின்னு, இனிப்பு சுமாராக இருக்கட்டும் அப்படின்னு சும்மா தான் இனிப்பும் போடலாம். சும்மா தான் போடுறது சேர்ப்பானியும். நல்ல கரெக்ட். ஓரளவு சுற்றுச்சு, எடுத்துருவோமா? கருப்பு எள்ளு இல்லை, அதனால தான் வெள்ளை எள்ளு போட்டு முடிஞ்சிருச்சு. நம்ம போடுவோம்.
போதுமா, நல்லா வேகட்டும். புகஞ்சிக்கிட்டே இருக்கும் நேரம் பார்த்தோம். தேங்காய் பால் புழிஞ்சு ஒரு மூடி தேங்காய் எடுத்து ஒரு மூடி புழிஞ்சு அது கொஞ்சோண்டு பால் இருக்குது, நல்லா வேகட்டும். திருப்பி விட்டுட்டோம்னா எல்லா பக்கமும் சேர்ந்து வந்துடும். அது நடந்துருக்கும். கொஞ்சமாக தான் போட்டோமா மாவு, அதனால இந்த பால் இருக்குது, புழிஞ்ச பால் மிச்ச பால். உருண்டு கிடந்தாங்க பிறண்டு. நல்லா வேகட்டும். எடுத்துருவோமா? போட்டுக்கிறோம். ஓஹோ, வேகட்டும், பார்ப்போம், எடுத்துக்கிட்டு பார்ப்போம்.